என் அன்பு குழந்தையே, உன்னை ரணப்படுத்தின காயங்களும் நீ கண்ணீர் விட்டதும் எப்பொழுதும் வீண் போகாது என் குழந்தையே. உனக்கு நடப்பது அனைத்துமே உனக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறது. நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகவும் அதை நினைத்தும் கவலைப்படாதே என் கண்மணியே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இதுபோல் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு மாற்றம் உண்டு, எதற்குமே ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றுமே நான் கைவிட்டதும் இல்லை. உன் சாயப்பா மீதும் உன் சாயப்பா சொல்லும் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. எப்பொழுதுமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நான் வாழ்வில் வெற்றியடைவேன், வெற்றியடைவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து மனம் தளராதே. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவு பெறத்தான் போகிறது. எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். என்னையே கதி என்று இருந்தாய். எனவே என் கண்மணியே, பொறுத்து இருந்து பார். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து வந்த என் குழந்தைக்கு மிகப்பெரிய உதவி வீடு தேடி வரப்போகிறது. சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னுடைய இந்த நிலை மாறும் என் குழந்தையே. நான் மாற்றி காட்டுகிறேன் பார். இந்த கஷ்டகாலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம விலைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். ஜெயித்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சியில் அமரத்தான் போகிறாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி நிச்சயமாக பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக தக்க பதிலடி நான் கொடுப்பேன். அவர்களால் நீ வடித்த கண்ணீருக்கு நல்ல பதிலை நான் திருப்பிக் கொடுப்பேன். அவர்கள் முன்னால் உன்னை மிக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் குழந்தையே. அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தையும் உனக்கு செய்த கெடுதலையும் நினைத்து அவர்களை மனம் வருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் அன்பிற்காக மீண்டும் ஏங்கத்தான் போகிறார்கள். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு பக்கத்திலேயே இருக்கப் போகிறேன். நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிரியமான குழந்தை. உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் குழந்தையே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சோகம் வந்தாலும் என்னிடம் வந்து ஆத்மார்த்தமாக பேசு. நான் உன்னுடைய குறைகளுக்கு நிச்சயமாக பதிலுரைப்பேன். உன்னால் அதை புரிந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன் என் கண்மணியே. உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவே விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து நிச்சயமாக உன் அப்பா சேர்ப்பேன். உன்னை அழ வைத்தவரின் ஆட்டத்தை நான் அடக்கி காட்டுகிறேன். அவர்களை மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் செய்வேன். உன்னோடு சேர்ந்து மீண்டும் சந்தோஷமாக வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். ஏதோ ஒரு பிறவியில் நீ செய்த புண்ணியத்தினால்தான் உன் அப்பாவிடம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தது எல்லாமே 100% நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் அற்புதமான வாக்குதான். என் வாக்கு என்றுமே பலிக்காமல் போனதே இல்லை. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடித்தான் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னை தேடி வரும் நேரம் இது. இந்த நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. உன் கர்மவினையெல்லாம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது கண்மணியே. உன்னுடைய அனைத்து துன்பங்களும் முடிய போகிறது. நான் பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு, எதையும் சகித்து கொண்டு இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய்.
ஆனால் உனக்கு இருக்கும் வேதனைகளாலும் சோதனைகளாலும் பல நிமிடம் பல சமயம் அதை கேட்க மறுத்து கொண்டிருக்கிறாய், உணரவும் மறுத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே கூடவே ஆனந்தமும் சந்தோஷமும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இது நிதர்சனமான உண்மை. உன் மனதில் இருக்கும் பல நாள் கஷ்டத்திற்கு பதிலாக உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். நீ கேட்பது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். கேட்டது எல்லாம் கிடைக்கும். விரும்பியது எல்லாம் நடக்கும். நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. அந்த அற்புதத்தை உன் சாயப்பா நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன். இது நிச்சயமான உண்மை. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். பல நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயத்தை முடித்து கொடுக்க உன் சாயப்பா தயார் செய்துவிட்டேன். அந்த விஷயம் உனக்கு சாதகமாகவே முடியும். இது நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமான உண்மை. நீ எல்லா செல்வமும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவலோடு காத்து கொண்டும் இருக்கிறேன். குழந்தையே, நீ தேடி கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவோடு சேர்ந்து சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். 2 பேரும் சேர்ந்து வந்து என் காலடியில் வந்து எனக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கத்தான் போகிறீர்கள். இது நடக்கும் பார். நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே வலுப்பெற்று பலித்துவிடும். உனக்கு நான் சொல்வது பொய் என்று தெரிந்தால் நீயே பார். சற்று நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். சற்று நேரத்தில் நீ முகம் மலரத்தான் போகிறாய். இது நாள் வரை என்னையே கதி என்று வாழ்ந்து கொண்டிருந்தாய். இன்னும் சிறிது காலமே பொறுத்திருந்து பார் உன் வாழ்வில் நடக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும். என் கண் பார்வையின் சக்தியால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள். கண்டிப்பாக இது நடக்கும். உனக்கு நல்ல செய்தி நடந்து கொண்டே இருக்கும். நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் விடையாக உன் அப்பா வருவேன். உன் கண்முன் வந்து நிற்பேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். சந்தோஷமான பாதையில் இனி உன் வாழ்க்கை பயணிக்கும். அந்த பாதையிலும் உனக்காகவே உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? எல்லோரும் என்னை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி மற்றவர்களுக்கு நான் செய்தால் இப்படி அமைதியாக இருப்பார்கள்? உடனே வந்து தேலை போல் கொட்டிவிட்டு செல்வார்களே என்று நீ எண்ணுவது சரிதான் என் பிரியமே. மற்றவர்கள் பழிவாங்கினால் நீயும் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணாதே. பழிக்கு பழி தீர்வே அல்ல. எது நடந்தாலும் அமைதியாக இருக்கும்படி எனக்கு மட்டும் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்மேல் உனக்கு கோபமாகத்தான் இருக்கும். ஆனால் என் பிரியமே, எல்லாவற்றுக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். என் கணக்குப்படிதான், என் திட்டத்தின்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை. உன்னை காயப்படுத்தினவர்களுக்கும் வேதனைப்படுத்தினவர்களுக்கும் தக்க பதிலடி உன் சாயி தேவா கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எல்லாம் புரியும் நேரம் என்று உனக்கு வரும். அப்பொழுது கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்வாய். சாயிநாதரே, நீங்கள் சொன்னது சரிதான். அதன்படிதான் நடந்தேன். என் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது சாயிநாதரே என்று என்னிடம் கூறத்தான் போகிறாய். அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை தாயாக தகப்பனாக அனைத்துமாக நின்று நான் பாதுகாப்பேன். உன்னை விட்டு எப்பொழுதும் நான் விலகவே மாட்டேன். இதைவிட பெரிய வாக்குறுதி இந்த உலகத்தில் வேறு யாருமே கொடுக்க மாட்டார்கள்.
எவருமே அளிக்கவும் மாட்டார்கள். உன் அப்பாவாகிய நான் உனக்காக தரும் சத்திய வாக்குறுதி இதுவேதான். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வீணாக உறவுகளுக்கும் செல்வத்திற்கும் பணத்திற்கும் நீ ஏங்கி தவிப்பது எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ பழகு. எதையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதே. எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. நடப்பது நடக்கட்டும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது என்பதை மனதார நம்பி ஏற்றுக்கொண்டால் ஏமாற்றம் உன் மனதில் இருக்காது. மன நிம்மதியும் தொலைந்து விடாது. போனதெல்லாம் போகட்டும் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. உனக்கெப்படி கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும்? சற்று சிந்தித்துப்பார். இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு இஷ்டகாலமே. நீ நினைப்பது, கேட்டது, ஆசைப்படுவது எல்லாமே ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். தேவையில்லாததை நினைத்து நினைத்து அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதால் தான் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத தன்மையாக வாழ்வு மாறுவதற்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்ந்துவிட்டு போகலாமே. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்ற முயற்சி செய். நீ எட்டாத இடத்தை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். நடக்காது என்று நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்விக்குறியோடு பார்த்த அத்தனை விஷயங்களையும் நமக்கே உரியதாக்கிக் கொள்ளலாம். உன் மனதில் 1000 வலி இருந்த போதிலும், 1000 சோகம் இருந்த போதிலும், என் வலியை துடைக்க என் சாயப்பா வருவார், என் விதியை மாற்ற என் அப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் நம்பிக்கை வீண் போகவில்லை குழந்தையே. உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய்? உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றியடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும். இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால்
உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நம் வாழ்வில் இதெல்லாம் நடக்குமா அல்லது நடக்காமலேயே சென்று விடுமா? வாழ்க்கையில் அதிசயங்கள் நம் வாழ்வில் நிகழாமலேயே சென்று விடுமா என்பது போன்ற பல குழப்பங்கள் உன் மனதில் ஆக்கிரமித்து கொண்டு உன் மனமே உன்னை வீழவும் செய்கிறது. இந்த எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான கேள்விகளும் கேட்டு கேட்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொண்டு, உன்னையும் குழப்பிக்கொண்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறாய். இப்படி எதிர்மறை சிந்தனைகளால் மட்டுமே நிரம்பி இருக்கும் உன் மனம் அதையே நினைத்து கொண்டு, அதையே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் நீ அந்த மனதிற்கு, உன்னுடைய மனதிற்கே அடிமையாகி விடுகிறாய். எதிர்மறை எண்ணத்திற்கும் மிக அடிமையாகியே விடுகிறாய்.
அப்படி இல்லாமல் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறை கட்டுப்பாட்டில் எப்பொழுதுமே நீ வைத்திருந்தால் எதிர்மறை கட்டுப்பாட்டிற்குள் நீ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அடைய வேண்டிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். உனக்கான வரங்கள் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். அந்த வரங்கள் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாலும் கூட எதிர்மறையாக உன் மனதை சிந்திக்க விடாமல் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை சிந்தனையோடு நேர்மறையாகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமாகவே உன் வாழ்க்கை நிகழும். சரி, என்னதான் என்னை சுற்றி எதிர்மறையாக நடந்தாலும் எதிர்மறையாக நினைக்காமல் நான் எப்படி இருப்பது என்றுதானே நீ கேட்கிறாய்? அதையும் நான் உனக்கு கூறுகிறேன். எதிர்மறையாக நினைக்காமல் இருப்பதும் நல்லதே நடக்கும், அனைத்தும் சரியாகத்தான் நடக்கும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்வதுமே நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கிறது. நேர்மறை எண்ணங்களாய் மட்டுமே நான் நினைத்து கொண்டிருந்தால், செய்து கொண்டிருந்தால், வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடுமா? என் வாழ்வு நல்ல விதமாக மாறிவிடுமா? வெற்றியை நான் அடைய முடியுமா என்ற கேள்வியை உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மறை எண்ணங்களால் தான் உன் ஆயுள் காலம் அதிகரிக்க செய்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, துன்பங்களை தாங்கும் உந்து சக்தியும் கிடைக்கிறது. அந்த நேர்மறை எண்ணங்களால் தான் நல்வாழ்வும் அமைகிறது. சர்வ நிச்சயமாக வாழ்வு நல்லதாகவே அமைந்து விடுகிறது. நேர்மறை எண்ணங்களை பற்றி பல சிறந்த விஷயங்கள் கூறிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களா என்பதை முதலில் நீ உறுதிப்படுத்திக் கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்கிறார்களா அல்லது எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்து உன்னையும் மாற்ற நினைக்கிறார்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளு. முதலில் தெளிவாக புரிந்து கொள். உனக்கு ஆதரவாக நல்ல பல அறிவுரைகளை தந்து கருத்துக்களை காது கொடுத்து பொறுமையோடு கேட்பவராக இருப்பவர்களோடு உன்னுடைய தொடர்பை முதலில் ஏற்படுத்திக்கொள். அதனால் அவர்கள் மூலம் நேர்மறையான எண்ணங்களை மிக சுலபமாக உன்னால் வளர்த்து கொள்ள முடியும். நேர்மறையாக சிந்திக்க அடுத்தது கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி அடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது.
உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிகொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும்
சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே.